ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் G7 கண்ட்ரிஸ் அந்த 7 கண்ட்ரிஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட் ட்ரிக் நிமோனிக்ஸ் பார்க்க போகிறோம். அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜூஸ் ஜிஎஃப், அதாவது ஜூஸ் வித் ஜிஎஃப், கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜூஸ் குடிக்க போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஜே பார்த்தீங்கன்னா ஜப்பான், யூ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, ஐ பார்த்தீங்கன்னா இட்டாலி, இந்தியா கிடையாது இட்டாலி, சி பார்த்தீங்கன்னா கனடா, சைனா கிடையாது கனடா, இ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம், ஜி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, எஃப் ஃபார் ஃப்ரான்ஸ். இப்படி தான் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1970. இதில் யூரோப்பியன் யூனியன் மெம்பர் இல்லை, பட் ஒரு வருஷமும் இந்த G7 மாநாடு நடக்கும்போது யூரோப்பியன் யூனியன் கலந்துக்குவாங்க. இந்த G7 மாநாட்டில் இருக்க கண்ட்ரிஸோட மொத்த ஜிடிபியை சேர்த்தா குளோபலி 45% ஜிடிபி இவங்ககிட்ட இருந்து தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்படி என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த G7 கண்ட்ரிஸ் மாநாடுலன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பீஸ், அப்புறம் கிளைமேட் சேஞ்சஸ், அப்புறம் வேர்ல்டு எக்கனாமி, இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் ஷார்ட் ட்ரிக்ஸ் அண்டு எக்ஸாம் அப்டேட்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.